ஹாய், நான் உங்கள் ஜீவிதா மையப்பன். இன்னைக்கு நம்ம நேயர்களோட கேள்விகள், அவங்களோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள், அவங்க அதுக்கு சொல்யூஷன் வேணும், இதுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்காதா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அதுக்கு நம்ம அவங்களுக்கான பதில் சைக்காலஜி ரீதியாகவும் ஆஸ்ட்ராலஜி ரீதியாகவும் இன்ஃபேக்ட் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம அதையும் இன்கார்பரேட் பண்ணி அவங்களுக்கான பதில்கள் சொல்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அவங்கள நம்ம பட்டர்ஃப்ளைன்னு கூப்பிடலாம், ஏன்னா அவங்க பேர்லாம் நம்ம வெளியில் சொல்ல போகிறதில்ல. ஸோ பட்டர்ஃப்ளை என்ன எழுதியிருக்காங்கன்னா, அக்கா, ஐ லைக் டு ஒர்க். நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடியும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட இன்லாஸ் வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கல. நான் ரொம்ப ஆம்பிஷியஸான பொண்ணு, இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே பட்டர்ஃப்ளை, அதுக்கான சொல்யூஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ என்னன்னா, உங்களை ஆப்வியஸாக நம்மளோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குமானா இல்லை. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்போம்? அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டால் போதும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நீங்கள் இன்லாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஓகேயா, ஏன்னா அவங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லையா, அவங்களுக்கு ஓகேயான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இப்போ முதல்ல உங்களை வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எந்த ரீசன்னால போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்றத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியுதா பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீ போய் கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, இல்லை கௌரவம் என்ன ஆகும், என் மருமகளை வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அப்படின்னு மாதிரி யோசிப்பாங்க. இல்லைனா நீங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஓரியன்டேஷன் ஒரு சில பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல அது என்னன்றதை கண்டுபிடிங்க பட்டர்ஃப்ளை. அண்ட் அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, அவங்க என்ன கன்சர்ன்ஸாக வச்சுருக்காங்களோ அதை வந்து உங்களால் சமாளிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும்னு ஒரு கன்சர்ன் வச்சுருக்காங்க, இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணணும் அந்த மாதிரி கன்சர்ன் வச்சுருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு கன்சர்ன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த கன்சர்னை உங்களால் மேனேஜ் பண்ணி வேலைக்கும் போக முடியும் அப்படின்னா, தென் யூ கேன் ப்ரொசீட் வித் வாட் எவர் ஐ எம் டெல்லிங். சரிங்களா? முதல்ல அவங்களோட அந்த விருப்பம் என்னன்றதை தெரிஞ்சுக்க பாருங்க. டைரக்டாவோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டோ தெரிஞ்சுக்க பாருங்க. அப்படி அதெல்லாமே ஓகே, அதையும் நீங்கள் அவங்க விருப்பமும் சமாளித்து உங்களால் வேலைக்கு போக முடியும்னா, தென் யூ கேன் ட்ரை திஸ் டெக்னிக். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து சைக்காலஜிக்கலி நான் பேசுகிறேன். சைக்காலஜியில் வந்து என்னென்னா, தெர் இஸ் அ டெக்னிக் கால் இன்டைரக்ட் பர்சுவேஷன். இது என்னடா புதுசாக சொல்கிறாங்க, இங்கிலீஷ் டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு பயப்படாதீங்க. இன்டைரக்ட் பர்சுவேஷன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆட்ஸ் போடுவாங்க தெரியுமா? அந்த ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 95% they use this technique. இன்டைரக்டாக உங்களை அந்த ப்ராடக்ட் வாங்க வைக்கிறதுக்கு பர்சுவேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காஃபி ஆடோ டீ ஆடோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா வருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த காஃபி வாங்குங்க, இந்த டீ வாங்குங்க டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் அழகாக சூர்யா வந்து ஜோதிகா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி போட்டு அவங்களுக்கு ரெடியாக வச்சுருப்பாரு. அவங்க ஏஞ்சி வந்ததும் குடிச்சிட்டு அவங்க ஹாப்பியாக அந்த மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்போ இதில் ஏன் அவங்க வந்து ஒரு காஃபி ஆட் தானே, இதுக்கு எதுக்கு வந்து அவங்க இவ்வளோ தூரம் ஒரு சரௌண்டிங், ஒரு கதை டெவலப் பண்ணி அதை காட்டணும் இல்லையா? ஏன்னா அவங்க அங்கே என்ன செல் பண்ணுறாங்கன்னா, அவங்க காஃபி செல் பண்ணல, அங்கே அவங்க எமோஷன் செல் பண்ணுறாங்க. அப்போ அந்த எமோஷன் செல் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் அந்த ஆட் பார்க்கும்போது நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க? சரி, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் எனக்கு காஃபி போட்டு காலையில் எழுப்பி விட்டு நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டு காஃபி குடித்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த யோசனை, அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங் உங்களுக்கு வர வைக்கிறாங்கல்ல, அந்த ஃபீலிங் உங்களை அடுத்த தடவை நீங்கள் கடைக்கு போகும்போது, நீங்கள் அதே காஃபி பிராண்டை பார்க்கும்போது அதே ஃபீலிங் உங்களுக்கு வரும். அந்த ஃபீலிங்கோடவே போய் நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்குவீங்க. இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் பர்சுவேஷன் டெக்னிக். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிறவங்களில் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இல்லை அவங்க பொண்ணாக இருக்காங்க, இல்லை டாட்டர் இன் லவ்வாக இருக்காங்க, ஆனால் அவங்க வேலைக்கும் போயிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு நிறைய நல்ல விஷயம் அவங்க வேலைக்கு போகிறதுனால நடக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்களெல்லாம் அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கலாம்.
அக்கா வேலைக்கு போகிறாங்கல்ல எப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் அந்த சில விஷயம் நீங்கள் கேட்கலாம். ப்ரொவைடட் அங்கே உங்கள் இன்லாஸும் இருக்கும்போது அவங்களுக்கு அதுலேருந்து வர நல்ல விஷயங்கள் இன்டைரக்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் டைரெக்டாக பர்சுவேட் பண்ணலை, இன்டைரக்டாக அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமென்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டு அந்த ஃபேமிலி க்ரோ ஆகிறது, ஒரு விமென் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா அது குழந்தைங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ற அந்த எல்லாமே நிறைய மூவிஸில் இருக்குது. அந்த மூவிஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்க பார்க்குற மாதிரி போடலாம். ஸோ இதை வந்து காலங்காலமாக நம்ம லேடிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனால் அவங்க அதை தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டைரெக்டாக போய் நீங்கள் வந்து அடம் பிடிக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்டனா நீங்கள் அடம் பிடிச்சி கூட வேலைக்கு போகலாம். ஆனால் இன்லாஸ் கிட்ட அது நல்ல ஒரு மெத்தடாக இருக்காது. ஸோ இது ஒரு இன்டைரக்ட் பர்சுவேஷன். அதே மாதிரி நிறைய உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இல்லை அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க லேடிஸ் அவங்கள பற்றி பேச்சுவாக்கில் வரும்போது நீங்கள் அதை ஹைலைட் பண்ணலாம். இல்லை அவங்கள பற்றி பேசுகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நீங்களே உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா இன்டைரக்டாக யூ ஷுட் மேக் தெம் ஃபீல் ஏன் மருமகளும் வேலைக்கு போனால் நல்லா இருக்கும் இல்லையா, ஏன் மருமகளும் வேலைக்கு போய் அவள் நல்ல பொசிஷனில் இருக்கான்னு எல்லாரும் சொன்னால் நமக்கு தானே பெருமை அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து இன்டைரக்ட்லி யூ ஹாவ் டு மேக் தெம் ஃபீல். அண்ட் டைரெக்டாக நீங்கள் பேசி அவங்கள புஷ் பண்ணும்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா there is a chance நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம இந்த பொண்ணு அவ சொல்றதே சொல்லிட்டு இருக்காளேன்னு யோசிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க இன்டைரக்ட் மீன்ஸ்ல ட்ரை பண்ணும்போது அது அவங்களோட சொந்த ஐடியாவா நீங்க ஃபீல் பண்ண வைப்பீங்க. அவங்களோட சொந்த ஐடியாவா நீங்க ஃபீல் பண்ண வைக்கும்போது யூ கிவ் them the credit. அவங்க தான் அங்க ஒரு வின்னர் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் எல்டர்ஸ். பெரியவங்கன்னு இருந்தாலே அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி அவங்க பண்றாங்களே அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். அந்த ஃபீல் நீங்க அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ பட்டர்ஃப்ளை. அண்ட் கண்டிப்பா நீங்களும் பார்த்துட்டு இருக்க நேயர்களும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்க லைஃப்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, உங்களுக்கு அதுக்கு சைக்காலஜிக்கலாகவும் சரி அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி ஆன்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எங்களுக்கு உங்க கொஸ்டின்ஸை ரைட் பண்ணலாம். கீழே இருக்கிற ஐடியில போய் நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எழுதலாம். சரிங்களா? ஸோ டூ ரைட் your questions and don't forget to watch our channel every time.